சனிப்பெயர்ச்சி பலன் 2026 வாக்கிய பஞ்சாங்கப்படி மிதுன ராசி அன்பர்களே. உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றார். உழைப்புக்கு தொழிலுக்கு முக்கியமான ஒரு கிரகம் சனி பகவான். ஸோ அதனால இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு முக்கியமான பயிற்சியாக இருக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு ஜாப் இல்லை, டெம்பரரியாக இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மனசில் ஒரு அமைதி கிடைக்கும். இடுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். கல்யாணம் பண்ணி கூட நிம்மதி இல்லை அப்படின்னு இருந்திருப்பீங்க சில பேர். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல காலமாக இந்த காலம் இருக்கும். அதே மாதிரி கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சில விஷயங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் கூட நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான காலமாக தான் இருக்கும். உத்தியோகத்திலே உயர்வு உண்டு. அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலத்தை தரக்கூடிய காலமாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் பொதுவாக இந்த காலப்பகுதி பார்த்திங்கன்னா சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், மீடியா சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, டெய்ரி, பால் சம்பந்தமான, லெதர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், மெக்கானிக் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். ஆண்களை பொறுத்தவரையில் பண விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். படிப்பு மாணவர்களை பொறுத்தவரையில் படிப்பு கல்வி சம்பந்தமான விஷயங்களிலே இருந்த தடைகள் நீங்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் ரொம்ப வருஷம் இருந்துட்டோம், திரும்ப நம்மளுடைய தாய்நாடு சொந்த ஊருக்கே வரணும்னு முயற்சி செய்பவர்களுக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும். சொத்து வாங்குவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இந்த கடன் விஷயங்களில் மட்டும் கவனமாக இருங்க. நட்புகள் விஷயத்தில் கவனம் தேவை. காதல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி பெருசாக யாராவது ஆசை காட்டி 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 3 மாதத்துலேயே உங்களுக்கு 25 லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்படி ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். பிரயாணங்கள் பயணங்கள் பொழுதும் கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது எச்சரிக்கை தேவை. வாகனங்களால் சில செலவுகள் வந்து போகும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளுக்காக சில விஷயங்கள், சில தியாகங்கள் நீங்கள் பண்ண வேண்டி இருக்கும். அவங்களுடைய சந்தோஷத்துக்காக ஈகோ பார்க்காதீங்க. அதே மாதிரி இந்த காலப்பகுதியில் அரசு வேலை, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். ஏதாவது ஒரு நுணுக்கம், ஏதாவது ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த வேலையை கிடைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறது நல்லது. அதே மாதிரி இந்த காலப்பகுதியில் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்கள் ஒரு ஆப்ஷனுக்கு இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் பேக்கப்பாக பிளான் பண்ணிக்கிறது நல்லது. இந்த காலப்பகுதியிலே உங்கள் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். இந்த காலப்பகுதியிலே, அதாவது சனிப்பெயர்ச்சி காலத்தில் உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு நீங்கள் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடும் விசேஷம். இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு 60% நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய சுயஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி படி இதில் ப்ளஸ் அல்லது மைனஸ் மற்ற கிரகங்களை வச்சும் இருக்கும்.